இந்த சாம்பார் பவுட்ரு வாங்கினேன். இந்த கண்டெய்னர் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அதோட சரி நம்மளும் இந்த சாம்பார் பொடி வந்து ஈகிலோட கலந்து தான் வைக்கிறோம், சரி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் 4 டப்பா எடுத்துட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 80. நம்மளுக்கு டப்பாவோட சேர்த்து ரூ. 77 போடுறாங்க. ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். சரி இருக்கட்டும் பரவாயில்ல, அதில் வந்து இந்த ஆஃபர்லாம் வராது, சரி இதே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். எனக்கு அந்த கண்டெய்னர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 4 கலர் எடுத்துக்கிட்டேன். தேவையான திங்ஸ்லாம் வரிசையாக அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அழகாக இருக்கும் பார்க்கவும் சொல்லிட்டு. அதோட அந்த மசாலாவும் ஈகிள் சாம்பார் பொடி மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். புளியை கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து, விசில் அடித்து வச்சுருந்த பருப்பு காய்கறியெல்லாம் போட்டு அடித்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மேலே புதினா மல்லி லேசாக தூவி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா கொதிக்கிட்டேன். நல்லா காய்கறி வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக இறால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ இறால் வந்து 150 ரூபான்னு இப்போ விற்கிது. நான் அதில் பாதி தான் எடுத்துக்கிட்டேன். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அந்த இறாலையும் சேர்த்து காலிஃப்ளவரையும் சேர்த்து தேவையான அளவு